பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன் ரோமர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து. போன வாரம் முழுக்க உங்களோட பேசினேன். சகோதர சிநேகத்திலே ஒருவரை ஒருவர் முந்திக்கொள்ள வேண்டும். நன்மை செய்கிறதுல முந்திக்கொள்ளணும். அதே போல் இந்த வாரம் பேசி வருகிறேன், கனப்படுத்துகிறதிலே என்ன செய்யணும்? ஒருவருக்கொருவர் முந்திக்கொள்ள வேண்டும். யாரை கனப்படுத்த வேண்டும், எப்படி கனப்படுத்த வேண்டும், இதை குறித்தெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். போன செய்தியில் உங்களுக்கு சொன்னேன், ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். என்ன கேட்கிறார்? குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறானே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? என் கனம் எங்கே? நான் எஜமானா. நான் எஜமானால் பயனுக்கு பயப்பட்ட பயம் எங்கே? ஏன்னா நம்மளை பார்த்து கேட்கிறார், ஊழியக்காரனை பார்த்து கேட்கிறார், ஆசாரியனை பார்த்து கேட்கிறார். ஏன்னா ஆண்டவரை நம்ம கனப்படுத்தணும். உண்மைதான். ஏன் கனப்படுத்த வேண்டும்? உங்கள் வேதாகமத்தை தயவு செய்து கையில் எடுங்க. உங்களுடைய வேதாகமத்தை கையில் எடுத்து 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 15வது 16வது வசனத்தை எல்லாரும் திருப்பி வச்சுக்கிறீங்களா? அப்படி திருப்பி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து பாடுவோமா? கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிட காத்திடும் பராமரில் கரல்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனில் கரல்களை நாம் பற்றிக் கொள்வோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ பொழிதனை கண்டடைவோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ பொழிதனை கண்டடைவோம். மனதில் காரிருள் நீங்கிடவே, மனதில் காரிருள் நீங்கிடவே, மாசமாதானம் தங்கும். மனதில் காரிருள் நீங்கிடவே, மாசமாதானம் தங்கும். காத்திடும் பரமனில் கரல்களை நாம் பற்றிக் கொள்வோம். கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டம் தீர்ந்திடும். எனக்கு அன்பானவர்களே, இப்பொழுது உங்கள் வேதாகமத்தை எடுத்திருப்பீங்க. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 15ஆம் 16ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். சரி,
அவரே நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும். முதல்ல கவனிங்க, ஏன் அவரை கனப்படுத்தணும்? அவர் நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் கர்த்தாதி கர்த்தனும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறார். ஆகையினால அவர் என்ன செய்யணும்? அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, எல்லா கனத்திற்கும் அவர் பாத்திரர், மகிமைக்கு பாத்திரர். ஏன்னா நாம கூட பாடுறோம், ஆராதிக்கின்றோ ஆர்ப்பரிக்கின்றோ அன்பு செய்கின்றோ, ஆராதிக்கின்றோ ஆர்ப்பரிக்கின்றோ அன்பு செய்கின்றோ, பிதாவே ஆராதிக்கின்றோ, இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே, இயேசு மங்காத பிரகாசமே, ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம், பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். ஸ்தோத்திரமோ கனமோ வல்லமையும் பலனும், ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும், மாட்சிமையும் துதியும் ஐயா எப்போதும் உண்டாகட்டும், மாட்சிமையும் துதியும் எப்போதும் உண்டாகட்டும், உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவர், சர்வ வல்லவர், மகிமைக்கு பாத்திரர். அதனாலதான் இங்கே சொல்றாரு, அவர் யாரு? நித்தியானந்த ஏக சக்கராதிபதி. ராஜாதி ராஜா. அடுத்தாப்புல ராஜாதி ராஜா. பிறக்கும் போதே யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? ஆமா, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். அது மட்டுமல்ல, ஒருவராய் சாவாமை உள்ளவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும், காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர், அதரிசனமான தேவன். சரி, அவர் எல்லா கனத்துக்குரியவர். இன்னொரு வசனத்தையும் பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தாவே தேவரீர்
மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்கிறதற்கு பாத்திரராயிருக்கிறீர். அதனாலதான் நம்ம பாடுறோம். என்ன பாடுறோம்? தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தெய்வனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க, 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 உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, 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 உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க, 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 உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. உரை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. உரை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க, 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 உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, 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 உம் நாமம் வாழ்க. மறுபடியும் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 4:11. மிக அருமையான. கர்த்தாவே, கர்த்தாவே, தேவரீர், தேவரீர் மகிமையையும் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்கிறதற்கு பாத்திரராயிருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர், சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் அல்லேலூயா. சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார்கள். ஏன்னா எல்லா கணத்துக்கும் அவர் தான் யாரு? ஆமென். பாத்திரர். வெளிப்படுத்தல் 5:12 வாசிக்கலாம். அவர்கள் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வரியத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் அல்லேலூயா கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார் என்று சொன்னார்கள். அதனாலதான் நம்ம பாடுறோம். பாத்திரமாகையும் மாற்றம் கருணை வைத்த மாற்றம் கருணை வைத்த பார்த்திபனே யுத கோத்திரனே என்றும் ஸ்தோத்திரம் செய்வேனே. ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. பாத்திரமாகையும் மாத்திரம் கருணை வைத்த பார்த்திபனே யுத கோத்திரனே என்றும் ஸ்தோத்திரம் செய்வேனே,
ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. அன்னை மதி சுதனை பொன் மீது தமிழுக்கழுதவனை, பொன் மீது அமிழுக்கழுதவனை, பொன் மீது அமிழுக்கழுதவனை. முன்னனை மேதித்த சில்லகுமாரனி, முன்னணி மீது சில்லகுமாரன் முன்னுரை நோன்படிய நிலத்தோற்றோரை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. பாடிக்கிட்டே போலாம். ஏன்னா அவர் எல்லா கணத்துக்கும் பாத்திரர். அப்பொழுது வெளிப்படுத்துற விசேஷம் 19ஆம் அதிகாரம் முதல் வசனம். இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டே அவர்கள் அல்லேலூயா அல்லேலூயா ரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. அல்லேலூயா அல்லேலூயா. அவர் அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள். மறந்துடக்கூடாது. அவருக்கே கனம் உரியது. எல்லா கனத்துக்கும் அவர் தான் பாத்துறார். அதனால தான் நம்மளை பார்த்து கேட்கிறார், நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? அதென்ன எஜமானானால் பயப்படுற பயம்? முதலாளி இருக்கும்போது பயப்படுறதா இல்லை போன பிறகு பயப்படுறதா? ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான், இருக்கும்போது தான் பயத்திரமாக நடிச்சுக்கிடுவாங்க. உள்ள முதலாளி இருக்காரு, வெளியே போன பிறகு இப்போ நம்மளை போயிட்டார். ஒன்றுமே இல்லாட்டாலும் பயப்படுறதா தேவனுக்கு பயப்படுகிற பயம். உதாரணமாக பாருங்கள், ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பலமுறை படித்திருக்கிறீர்கள். யோசேப்பும் போத்திவாருடைய மனைவி, அவள் பெயர் எழுதப்படலை, அவளும் தனித்திருக்கிறார்கள். இவன் அடிமையாக பிடித்து வரப்பட்ட யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான் என்று தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 39:1 பார்க்கிற யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். அதே மாதிரி யோசேப்பும் கர்த்தரோடு இருந்தான். இப்படி போன இடத்துல இவனுடைய அழகு வாலிபம் அவளை கண்ணை உறுத்தியது. ஏன்னா அழகு வீண், அதை மறந்துட்டாங்க. அந்த அம்மா இவன் மேலே கண்ணு போட்டு புருஷன் இல்லாத நேரம் என்னோட செய்யணும் அவன் மாட்டேன் நான் ஒரு நாள் காத்திருந்தா. தருணம் வந்துச்சு, வீட்டில் ஒருத்தருமே இல்லை, அவளை தவிர ஒருத்தரும் இல்லை. அவனே சொல்கிறான் பாருங்க, இந்த வீட்டில் எண்ணியல் பெரியவன் ஒருவரும் இல்லை, உன்னை தவிர வேறொன்றையும் எனக்கு விலக்கி வைக்கவும் இல்லை. எல்லாம் என்னை நம்பி கொடுத்துருக்கான், நான் எப்படி துரோகம் பண்ணுறது? யார் இருந்தா? ஒருத்தருமே இல்லை. தேவனுக்கு விரோதமாக இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? இதுதாங்க தேவனுக்கு பயப்படுகிற பயம். யாருமே இல்லை, பரவாயில்ல, தேவன் பார்க்கிறார். ஏன்னா அவர் என்ன செய்கிறார்? காண்கிற தேவன். நாம பாருல, நான் உன்னை காண்கிற தேவன், கண்ணின் மண்ணி போல் உன்னை காப்பேன், உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாது கலங்காது மகனே, நான் உன்னுடன் இருக்க பயமே. திகையாது கலங்காது மகளே, நான் உன்னுடன் இருக்க பயமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய்
ஆனவர் கிறிஸ்தேசு நாமத்தினால், ஆனவர் கிறிஸ்தேசு நாமத்தினால் வாழ்நாள் முழுவதும் பாடிடுவே. ஆனவர் கிறிஸ்தேசு நாமத்தினால் வாழ்நாள் முழுவதும் பாடிடுவே. வருகையில் அவரோடு இணைந்து என்றும், அவரோடு இணைந்து என்றும் வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. இது அவனுக்கு தெரியும். ஒரு பக்கம் மட்டுமல்ல, நம்மை காண்கிற தேவன் நாம் செய்கிற சேட்டையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். அதனால தான் அவன் சொல்கிறான், இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை, உன்னை தவிர நீ அவனுடைய மனைவியாக இருக்கிறதுனால உன்னை தவிர வேறொன்றை எனக்கு விலக்கி வைக்கவும் இல்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு, தேவனுக்கு விரோதமாய், அங்க கூட யாரை சொன்னா போத்திவாருக்கு விரோதமான்னு சொல்லல, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? இதுதாங்க தேவனுக்கு பயப்படுகிற பயம். ஏலியின் பிள்ளைகள் ஆலய வாசல்லே கூடி வர ஸ்திரீகளோடு என்ன செய்தாங்க? ஆனா அவங்களுக்கு பயம் இல்லை. அதனாலதான் ஆசாரியர் கேட்கிற, எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே? எனக்கு அன்பானவர்களே, தெய்வ பயம்ங்கிறது மனசுக்குள்ளே எப்பவும் இருக்கும். சன்னிதானத்துக்குள்ளே போயிட்டாலே இந்த பயம் வந்துடும். ஏன்னா நம்ம அநேக நேரங்களில் அந்த தெய்வ பயத்தை மறந்துடுறோம். ஏகோபித்து சேருங்களே, கர்த்தாவில் ஆனந்திக்கவோ, விசாரம் விட்டோ யுங்களே, கம்பீரித்தராதிக்கவோ, பராபரமை வசுவா தயாபரனாண்டவரே, வல்தார் வையக தினையா ரட்சிக்க வல்லவரே. ஆண்டவர் பார்க்கிறார். அந்த பயம் மனுஷனுக்கு இருக்கணும். இன்னைக்கு கடைசி காலத்தில் பயம் இருக்கா? அதனால தான் கேட்கிறார், நான் எஜமானால் உலக பிரகாரமான முதலாளி வந்துட்டார்னா பம்பரமா சுத்துறான், பாம்பா நெளியிறான். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எங்கே? ஏன் அவரை கனப்படுத்த வேண்டும்? அவர் யார்? சர்வ வல்லவர், சாவை வென்றவர், மரணத்தை ஜெயித்தவர். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று ஜெயம் கொடுக்கிற தேவன். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், செங்கடலை இரண்டாய் பிளந்தவர், எரிகோவை தரைமட்டமாக்கினவர். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, ரொம்ப நல்லது. ஆனால் இதற்காக ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? இது தொடர்ந்து வரணும், இதற்கான பொருளாதார தேவை சந்திக்கப்படணும். எனக்கு அன்பானுடைய எங்கள் சபை முற்றிலும் கண் பார்வை இல்லாத, கால்கை இல்லாத மக்கள் வர சபை. இவர்கள்ட்ட வந்து நான் எந்த காணிக்கையும் எதிர்பார்த்து வைக்கிறது இல்லை. அவர்களுக்கு ஏதாவது கொடுத்து அனுப்பி உதவி செய்யணும். அவர்களும் நித்திய ராஜ்யத்துக்குள்ளே வந்து சேரணும். விசுவாசத்தில் ஐயா போயிடக்கூடாது, பின்வாங்கி போயிடக்கூடாது. கிரியை இல்லாத விசுவாசம் ஒரு மனிதனை ரட்சிக்காது. நீங்களும் கர்த்தர் ஏவினால் இந்த சபைக்கு ஒரு நேரம் உணவு கொடுக்குறதுக்கு உதவலாம். பல பார்வையற்றவங்களுக்கு கண்ணாக உதவுகிற ஊன்றுகோல் கொடுக்க உதவலாம். கட்டுமான பணிக்காக உதவலாம். பார்வையற்றோருக்கு பிறந்த பிள்ளைகளுடைய கல்விக்காக உதவலாம். பார்வையற்றோர் மரித்தா கூட சொந்தக்கார மனசோட செலவழிக்க மாட்டா அடக்கத்துக்கு, அதற்கென்று உதவலாம். ஏன்னா பெரிய காரியம் என்ன தெரியுமா? இருக்கிறதுலே பெரிய நன்மை என்னென்னா, ஒருத்தர் ஈமக்கிரியைக்கு உதவுறு, அது கூட சொந்தக்காரனுக்கு மனசு வராது. நீங்கள் கர்த்தர் ஏவினால் இப்படிப்பட்ட காரியத்தில் எதுலையும் தாங்கலாம். ஆனால் கட்டாயம் அல்ல, விசனமாய் அல்ல.
எப்படி பிரதர்? இங்கே ஃபோன் நம்பர்கள் உங்களுக்கு டிஸ்பிளேயில் வரும். இல்லை எந்த ஃபோன் நம்பர்லேயும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அது வழியாக ஜிபே, ஃபோன்பே உண்டு. எனக்காக ஜெபிப்பீங்களா? கட்டாயம். காலை 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே நீங்கள் தொடர்பு கொண்டால், நான் ஒருவேளை கூட்டத்திலேயோ அல்லது உபவாச ஜெபங்களே இல்லாமல் இருந்தால் கட்டாயம் எடுத்து உங்களுக்கு ஜெபம் பண்ணுவேன். மற்ற நாள் நான் எங்கே பொறுத்த போவீங்க? நான் தெருவில் பிரசங்கம் பண்ணி தாங்க இந்த டிவி ப்ரோக்ராமே நடத்த முடியுது. அதுலேயும் யார் வீட்டையும் போய் தட்டவும் மாட்டேன், கட்டாயப்படுத்தி கேட்கவும் மாட்டேன். எனக்கு தெரிஞ்சது அவருடைய வார்த்தையை சொல்லுவேன். அதில் வரதை வச்சு தான் இன்றைக்கு வரை கர்த்தர் நடத்தி வருகிறார். மாதாந்திர கூட்டங்கள் கூட பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதம் நடக்குது. திருநெல்வேலி மாவட்டத்தில் எத்தனையோ பேர் இருக்கீங்க, வந்து ஒரு நாள் பார்த்ததில்லை. எத்தனையோ பேர் இந்த கன்னியாகுமரியில் எங்கெங்கோ ஓடுறீங்க, இங்கேருந்து கிலோமீட்டர் கணக்கில் பஸ்ஸை தழுவி, ஆனால் இந்த இடத்துல வந்து கலந்து கொள்ள மாட்டீங்க. வந்து பாருங்கள், கர்த்தர் ஏவினாத்தாங்களா. நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. என் கனம் எங்கே? எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே? தெய்வத்துக்கு பயப்படுகிற பயத்தை ஒவ்வொருவருக்கும் கொடு. தேர்வெடுகிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன், குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறேன், பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன், பிரசவ காலத்தில் இருக்கிற என் அன்பு சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன், பல ஆண்டுகளாய் குழந்தை இல்லாத மக்களுக்காய் ஜெபிக்கிறேன், ஒரு மன வளர்ச்சியற்று பிள்ளையை வைத்துக்கொண்டு கண்ணீர் வடிக்கிற தாய் தகப்பன்மார்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஐயா, எத்தனையோ பேர் இன்றைக்கு மருத்துவமனையில் இந்த நிமிஷத்தில் மரணத்தருவாயில் போராடி கொண்டிருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அற்புதம் செய்யுங்க, அவர்களுக்கும் ஆறுதலை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க. உடைய திருநாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.